Students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயல் 1 உடைய எக்ஸசைஸ். Let me see that. It's very easy மா translation மொழிபெயர்ப்பு. எஸ் கவனிங்க, கவனிச்சா கண்டிப்பாக எழுதலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ திரும்ப திரும்ப கேட்குறனால தான் உன் மைண்டில் ஏறும். உனக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நம்ம எப்படி ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்குறோமோ, கேட்டு மைண்டில் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகி நம்மளா வாயில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீ திரும்ப திரும்ப கேட்குறது மூலமாக மட்டும்தான் நீ இதை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே வாங்க. மொழிபெயர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க? If you talk to a man in language he understands. நல்லா கவனிமா. If you talk to a man in language he understands, that goes to his head. If you talk to him in his own language, actually first கொடுத்துருக்கு வெறுமன language, the next it is given own language, that goes to his heart. Who told that one? Nelson Mandela. ஸோ நீ ஒருவனிடம் அவனுக்கு புரிந்த மொழியில் பேசினால் அது அவன் மூளைக்கு செல்லும். சரிங்களா? ஸோ கோஸ் டு ஹிஸ் ஹெட்ன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ நீ ஒருவனிடம் அவனுக்கு புரிந்த மொழியில் பேசினால் அது அவனுக்கு எங்கே போகும்னா அவனுடைய மூளைக்கு செல்லும், பிரெயினுக்கு போகும். சரியா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், if you talk to him in his own language, that goes to his heart. இது நமக்கே புரியும். நீ அவனிடம் அவனின் தாய்மொழியில் பேசினால் அது அவனின் இதயத்தை அடையும். நீ அவனிடம் அவனது தாய்மொழியில் பேசினால், ஓன் லாங்குவேஜ் இட்ஸ் கிவன்னா, எஸ். ஸோ தாய்மொழியில் பேசினால் அது அவனின் இதயத்தை அடையும். ஸோ இது சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நெல்சன் மண்டேலா. புரிஞ்சுதா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நல்லா கேளு. ஃபஸ்ட்டு என்னென்னா, இஃப் யூ டாக் டு எ மேன் இன் லாங்குவேஜ், நார்மலாக லாங்குவேஜ், ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகே, ஸோ தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட். நீ ஒருவனிடம் அவனுக்கு புரிந்த மொழியில் பேசினால் அது அவன் மூளைக்கு செல்லும். சரிங்களா? if you talk to him in his own language, that goes to his heart. நீ அவனிடம் அவனின் தாய்மொழியில் பேசினால் அது அவனின் இதயத்தை அடையும். சரிங்களா? we see that next one. yes, ஜஸ்ட் சிம்பிளாக ரெண்டு லைன் தான். ஸோ உனக்கு க்ளூ கொடுத்துருக்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க. வெறுமனே லாங்குவேஜ்னால் அவனுக்கு புரிந்த லாங்குவேஜ்ன்றதை நீ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓன் லாங்குவேஜ்னு சொல்லும்போது அவனோட தாய்மொழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ நீ வெறுமனே அவனுக்கு புரிகிற லாங்குவேஜில் பேசினேன்னா அது அவனோட மூளைக்கு தான் போகும். பட் அவனோட தாய்மொழியில் நீ பேசினேன்னா அது அவனுடைய இதயத்தை சென்றடைன்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னவர் நெல்சன் மண்டேலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் of a culture. It tells you where its people come from and where they are going. Rita Mae Brown. Who told? Rita Mae Brown. ஸோ இதோடைய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் என்னன்னு பார்த்தோம்னா, மொழி ஒரு கலாச்சாரத்தின் வழிகாட்டி. மொழி ஒரு கலாச்சாரத்தின் வழிகாட்டி. சரிங்களா? கல்ச்சர்னால் என்னது? கலாச்சாரம். சரிங்களா? அது மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள், வேர் இட்ஸ் பீப்புள் கம், எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள், அண்ட் வேர் தே ஆர் கோயிங். சரியா? என்பதை உனக்கு அறிவிக்கும். ஹூ டோல் திஸ் ஒன்? ரீட்டா மே ப்ரவுன். ரீட்டா மே ப்ரவுன். ஈஸியாக தானமா இருக்குது? எஸ், ரெண்டு வரி தான். என்னென்னா, லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். ஸோ மொழி ஒரு கலாச்சாரத்தின் வழிகாட்டி. இட் டெல்ஸ் யூ, இது உனக்கு சொல்லும். என்ன சொல்ல வருது? வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். எங்கிருந்து மக்கள் வருகிறார்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அது உனக்கு அறிவிக்கும். சொன்னது யாருன்னா ரீட்டா மே ப்ரவுன். சரிங்களா? உனக்கு இதுலேயே க்ளூ இருக்குது. லாங்குவேஜ்னால் மொழின்றது தெரியும். ஸோ கல்ச்சர்னால் கலாச்சாரம் தெரியும். ரோடு மேப் அப்படின்னு சொல்லும்போது அது உனக்கு ஒரு வழிகாட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் டெல்ஸ் யூ, அது உனக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம், எங்கேருந்து மக்கள் வர்றாங்க, அண்ட் வேர் தே ஆர் கோயிங், எங்கே போய் கொண்டிருக்கிறாங்க,
இது வந்து அந்த மொழின்றது வந்து உனக்கு உணர்த்துது. சொன்னவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ரீட்டா மே ப்ரவுன். இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. Yes, once again you have to listen. So if you talk to a man in language he understands, that goes to his head. நீ ஒருவனிடம் அவனுக்கு புரிந்த மொழியில் பேசினால் அது அவன் மூளைக்கு செல்லும். If you talk to him in his own language, that goes to his heart. நீ அவனிடம் அவனின் தாய்மொழியில் பேசினால் அது அவனின் இதயத்தை அடையும். Who told this one? Nelson Mandela. Okay, the next one. Language is the road map of a culture. So மொழி ஒரு கலாச்சாரத்தின் வழிகாட்டி. It tells you where its people come from. அது மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள் and where they are going, எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உனக்கு அறிவிக்கும். Who told this one? Rita Mae Brown. It's clear for you. We can go to next one. Yes. பிழைகளை திருத்தி எழுதுக. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை, தேரும் சிலப்பதிகாரம் அதை, ஊனிலே எம்முயிர் உள்ளளவும், நிதம் ஓதி யுணர்ந்தின் புருவோமே. ஓகே, இது வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கிவன் ஃபார் யூ. அப்போது இது வந்து மிஸ்டேக்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிவன் வித் மிஸ்டேக்ஸ். இப்போ நம்ம பிழை திருத்தம், எப்படி பிழை திருத்தம் செய்ய போகிறோம், எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறோன்றதை ஃபைனலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து தேனிலே. அப்போது தேனிலேன்னு சொல்லும்போது அந்த நீ 3 சுழி நீ போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம 2 சுழி நீ போடணும். ஃபஸ்ட்டு ஒன் கரெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஊரிய சின்ன ரீ போட்டிருக்காங்க, நம்ம பெரிய ரீயாக மாற்றணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா தேனிலே 3 சுழியிலேருந்து 2 சுழியாக மாற்றுறோம். சின்ன ரீயில் வந்து பெரிய ரீயாக மாற்றுறோம். சரிங்களா? இதுதான் கரெக்ஷன். செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், தேரும் சிலப்பதிகாரம் அதை, காரம் சிலப்பதிகாரம்னா சின்னரா போடணும். சரிங்களா? அது ஒரு கரெக்ஷன். ஸோ செகண்ட் லைனில் ஒன்லி ஒன் கரெக்ஷன். ஊனிலே எம்முயிர் உள்ளளவும். ஸோ உள்ளளவும் அந்த லா 3மே தப்பு. சரிங்களா? ஸோ அந்த லாவை மட்டும் மாற்றணும். 3 லாவுமே மாற்றணும். இல்லு ல அது ஃபுல்லுமே மாற்றணும். என்னென்னா அது எல்லாமே ஒரே லாதுன்றதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நித்தம். ஸோ ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் 2 கரெக்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சுழியை வந்து 2 சுழியாக மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ரீயை வந்து சின்ன ரீயாக மாற்றுறோம். செகண்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் கரெக்ஷன், சிலப்பதிகாரம் அந்த ரா வந்து சின்ன ராவாக மாற்றுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊனிலே அதில் பார்த்திங்கன்னா உள்ளளவும் அந்த இல்லு லா அந்த 3 இதையும் மாற்றுறோம். ஆஃப்டர் நிதம் ஓதி யுணர்ந்தின், இந்த உணர்ந்தின் நான் சின்ன ஆக்சுவலாக 2 சுழி நான் வந்து 3 சுழியாக மாற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா புருவோமேல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூவை வந்து பெரிய ரூவாக மாற்றணும். சரிங்களா? ஸோ நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தேனிலே அந்த 3 சுழிக்கு பதிலாக 2 சுழி. நெக்ஸ்ட்டு வந்து ஊரிய சின்ன ரீக்கு பதிலாக பெரிய ரீ போடுறோம். ஆஃப்டர் செகண்ட் சென்டென்ஸில் வந்து சிலப்பதிகாரம் ரா சின்ன ரா போடணும். ஊனிலே அந்த உள்ளளவும் அந்த 3 இதையும் மாற்றுறோம். நிதம் ஓதி யுணர்ந்தின் புருவோமே, அப்போது யுணர்ந்தின் ந 3 சுழி ந போடணும். அடுத்து புருவோமே அந்த இடத்துல ரூ மாற்றணும். புரியுதா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. இதில் ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். எப்படி ஈஸியாக அல்வா சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி தான் இதுலேயும். சரிங்களா? we can go to next one. கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. நல்லா கவனிமா. குவியல், குலை, மந்தை, கட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம என்னென்னா சொல் என்ன இது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கூட்டப்பெயர். நம்மளுக்கு அதை வந்து எப்படி எழுத போகிறோம்னா எந்த சொல்குரிய கூட்டப்பெயர்கள்னு சொல்லி எழுத போகிறோம். ஸோ 2 இதாக போட்டுக்கிறோம். சொல் கூட்டப்பெயர் ஆக்சுவலாக வாட் இஸ் கிவன் இன் த ஹெட்டிங், தென் we have to write it. ஓகே, சொல் குவியல்னால் என்னதுன்னா கல் குவியல் அப்படின்றத கல் குவிச்சு வச்சுருக்காங்க. ஸோ கல் குவியல். சரியா? அப்போ குவியலுக்கு வந்து சொல் வந்து என்னென்னா கல், குவியலுக்கு சொல் வந்து என்னென்னா கல். சரிங்களா? அடுத்து குலை. எப்படி அப்படியே குலையா அப்போது பழம், அதுதான் வந்து என்னதுன்னா குலை. அந்த குலையோடைய சொல் வந்து பழம். அடுத்து வந்து கட்டுனா என்னது? புல்கட்டு. சரிங்களா? கட்டுனா என்னதுமா? புல்கட்டு. மந்தை, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ். அப்போ அந்த மந்தைக்குரிய சொல் வந்து என்னென்னா ஆடு. சரிங்களா?
புரியுதா? ஈஸியாக இருக்கா? எஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டப்பெயர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது? குவியல். இப்போ என்ன சொன்னேன்? கல் குவியல். சரிங்களா? அப்போ குவியலுடைய சொல் வந்து கல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குலை, குலையா. அப்போ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ பழம். சரியா? அந்த குலைன்றதோட சொல்லு தான் வந்து என்னது? பழம். நெக்ஸ்ட்டு வந்து மந்தை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஆர்டர் வைஸாகவே வந்துடலாம். ஸோ மந்தைக்கு முன்னாடி கட்டு போட்டிருக்கேன். மந்தைன்னு எழுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டு மந்தை. அந்த மந்தையோடைய சொல் வந்து என்னதுன்னா ஆடு. சரியா? அடுத்து வந்து கட்டு அதோட சொல் வந்து என்னதுன்னா புல். இட்ஸ் கிளியர் ஃபார் யூ. இட்ஸ் வெரி ஈஸி ஒன்லி. ஓகே, புரியுதாம்மா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? ட்ரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு பார்த்தோம். அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு லாங்குவேஜை வந்து எப்படி அவனுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் பேசினா எப்படி இருக்கும், அவனோட ஓன் லாங்குவேஜில் பேசினா என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரான்ஸ்லேட்டில் என்ன பார்த்தோம்னா, லாங்குவேஜ்னால் என்ன, ஒரு வழிகாட்டி. அதுக்கப்புறம் வந்து அது வந்து என்ன, அங்கே போய்கிட்டு எங்கேருந்து மக்கள் வர்றாங்க, எங்கேருந்து போகிறாங்கன்றதை ஆக்சுவலாக வந்து அதை சொன்னது யார், இதை சொன்னது யாருன்றதை கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் சிம்பிள், இட்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ ஃபஸ்ட்டு லைனில் என்ன பார்த்தோம்? நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 3 சுழினியை வந்து 2 சுழியாகவும் பெரியரிய சின்னரி, அதாவது சின்னரி கொடுத்துருந்ததை வந்து நம்ம பெரியரியாக மாற்றிருக்கோம். அதேமாதிரி சிலப்பதிகாரத்துக்கு வந்து சின்னரா. அப்புறம் உள்ளளவும் அந்த இல்லு ல மொத்தமே 3 தான் மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே உணர்ந்தீனுக்கு வந்து 3 சுழினா போடணும். அடுத்து அதையுமே மாற்றிருக்கோம். புரியுதா? அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ், கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்கிறதே கூட்டப்பெயர் தான். கூட்டப்பெயர்த்துக்குரிய சொல்லை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ குவியல் கேட்டிருக்காங்க. குவியலுடைய வந்து சொல் வந்து என்னென்னா கல் குவியல். குலைன்றதோட சொல் பெயர் என்னதுன்னா பழம். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்தையோடைய சொல் பெயர் என்னதுன்னா ஆடு. சரியா? அடுத்து வந்து கட்டோட சொல் பெயர் என்னதுன்னா புல். ஓகே, இட்ஸ் கிளியர் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.